ஒரு யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற ஒரு இனிப்பு பதார்த்தம் தான் இது. ஆனால் வேறு இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து கீர். யூஸ்வலாக பாதாம் கீர் பண்ணுவோம், பாதாம் வச்சு கீர் பண்ணுவோம். இது புதுசாக நம்ம சாமை அரிசியை வச்சு கீர் பண்ண போகிறோம். இந்த சாமை அரிசி கீருக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை பார்க்கலாமா? சாமை அரிசி, பால், கண்டென்ஸ்டு மில்க்கு, பாதாம். இந்த சாமை அரிசி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஒரு 1/2 hour 45 minutesக்கு ஜஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். அது ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாமும் நீங்கள் வந்து தோலை எடுத்து அரைக்கணுங்கிறதுனால அதில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு வச்சிங்கன்னா தோல் ஈஸியாக எடுக்க முடியும். கொஞ்சமாக சுடு தண்ணி. இப்போ இந்த சாமை அரிசி இருக்குல்ல, இதை வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கணும். இது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி இது ஜஸ்ட் முங்குற அளவுக்கு விடுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் பாதாம் வச்சுருக்கேன்ல, இந்த தண்ணியை ஊற்றிருங்க. சுட சுட தண்ணியில் ஒரு அப்படி தொட்ட உடனே அந்த தோல் வெளியில் வரணுன்னா ஒரு 5 minutes. இல்லை நம்ம கொஞ்சம் உரிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு 2-3 minutes வச்சா போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றிருங்க. இப்போ ரெண்டுமே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த ஏடு வருது பாருங்கள் பாலில், இந்த கீருக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த கட்டத்தில் இந்த கண்டென்ஸ்டு மில்க் விடுங்க. இந்த மாதிரி சைட்லலாம் இந்த ஏடு வரும்போதில் அதெல்லாத்தையும் நல்ல இதில் எடுத்து விட்டுருங்க. ஸோ எல்லாம் நல்லா கலந்துக்கும். இப்போ இந்த சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் ஆகலை, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த அரிசி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து வாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அது வாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது அது உள்ள கடைசியில் அது வேகாமல் இருக்கும். அந்த உள்ள அது வேகணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா எப்படியும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் வடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க, கொதிக்கட்டும். இப்போ இந்த பாதாம், இப்போ இதை இப்படி பண்ண பால் நல்லா கொதிக்கட்டும். அரிசி அங்கே ஆயிக்கிட்டு இருக்கு. இது எவ்ரி ஒரு 2 minutesக்கு ஒரு வாட்டி சும்மா ஒரு கலரி கொடுங்க. தண்ணி போருமா பாருங்க, வெந்துருச்சா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஒரு சமயம் கையில் வேகும், சாப்பிடும்போது அது கடைசியில் வெந்திருக்காது. ஆக்சுவலாக இது வெந்துருச்சு, பியூட்டிஃபுல்லாக வெந்துருச்சு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது இந்த தண்ணி அப்படியே இழுத்துக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ இதை வந்து அதை ஆயிக்கிட்டு இருக்கட்டும். தண்ணியெல்லாம் இழுக்குது பார்த்தீங்களா? இருக்கட்டும்.
அது மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க, ஏன்னா அது இப்போ முடியிற சமயம். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆயிடுச்சு. பாலை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த பால் மட்டும் கீரை இதுக்கெல்லாம் எத்தனை நேரம் கொதிச்சாலும் நல்லது தான். கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி பதமெல்லாம் பாலில் போய் நல்ல அந்த ஏடெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கீரில் ஏடு இதெல்லாம் இருக்கணும். பார்த்தீங்களா, பால் நல்ல இந்த ஏடு இது ரொம்ப முக்கியம். இருக்கட்டும். எடுத்து இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. இந்த பாதாம் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும்போது தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். பால்லையே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பால் இருந்தால் போதும். இப்போ இந்த பால் ஊற்றிக்கோங்க. பாதாம் நெய்யா அரைஞ்சாலும் பரவாயில்ல, நெய்யா அரையாமல் சில பீஸ் எல்லாம் இருந்ததுனாலும் பரவாயில்ல. பாதாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பீஸு சாப்பிட்றதுக்கு, அதுவும் கீரில். ஸோ இப்போ இதில் கொட்டிடுங்க. இப்போ இந்த சாமை அரிசியை இதில் போடுங்க. ஏன்னா இதை வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது பால் எடுத்து இதில் ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ஏடு படிஞ்சு எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் சூட்டில் எடுக்கவும் முடியாது. ரெண்டாவது தண்ணி விட்டு எடுத்தாலும் அது நல்லா இருக்காது. தண்ணியோட மிக்சரே இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ இருக்கக்கூடாது. அதனால தான் அரிசியை இதில் போட்டேன். இப்போ இந்த ஏடு இது எல்லாத்தோட நல்லா மெர்ஜ் ஆகிடும். அது இப்போ சாமை அரிசி கீர் தயார். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. சாமை அரிசி கீர் செய்யும் முறை ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? சாமை அரிசியை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 1/2 hour 3/4 hour வைங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒரு பக்கத்தில் தண்ணி ஊற்றி அதை வேக வைங்க. இன்னொரு பக்கத்தில் பால் நல்ல சுண்ட காய்ச்சுங்க. நல்ல காய்ச்சி வரும்போது இந்த கண்டென்ஸ்ட் மில்க் அதில் ஊற்றுங்க. ஒரு 10 பாதாமை சுடு தண்ணியில் போட்டு வைங்க. அது தோலை உரிக்க முடிகிற டயத்தில் உரிச்சிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டே அரைச்சிருங்க. பிறகு இந்த பாலில் அதை சேர்த்துருங்க. சாமை அரிசி வெந்ததும் அதை இந்த பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாமை அரிசி கீர் ரெடி.